வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஒரு இதயம், அத்தியாயம் 6. திறப்பு விழாவிற்கு பின்னர் பவலாம்பிகை ஆஸ்பத்திரியின் புகழ் நாலாபுறமும் பரவிவிட்டது. காலையும் மாலையும் சமாளிக்க முடியாத கூட்டம். உதவி டாக்டர்கள், நர்ஸுகளின் விண்ணப்பங்களை கமிட்டியார் அலசி கொண்டு இருந்தனர். இன்னமும் அவர்களை தேர்ந்தெடுக்க முடியாததால் சண்முகமே எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டியிருந்தது. தேவையான மருந்துகள், வசதிகள் போன்றவை இல்லாத குறைகள் வேறு. குழந்தைக்கு பல் முளைக்கும் போது ஏற்படும் கஷ்டங்கள் போல ஆரம்ப நிலையில் எந்த ஒரு நிறுவனமும் தத்தளித்து தடுமாறித்தான் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை அவன் அறிவான். அவனுக்கு அபாரமான பொறுமையும் உண்டு. எனவே அவன் எல்லாவித தொல்லைகளையும் தாங்கி கொண்டான். ஆஸ்பத்திரி கமிட்டியார் அவனுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊதியமாக கொடுத்தனர். அவனது படிப்பிற்கும் திறமைக்கும் அந்த ஊதியம் மிகவும் குறைவானது. எனவே முன்னதாகவே கமிட்டியாரிடம் ஒரு சில நிபந்தனைகளை விதித்திருந்தான். ஆஸ்பத்திரி வேலை நேரம் போக எஞ்சிய பொழுதில் தனிப்பட்ட முறையில் நோயாளிகளை கவனித்து ஊதியம் பெற அவனுக்கு உரிமை அளிக்கப்பட்டது. ஆஸ்பத்திரிக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் தானே மனமும் வந்து வலிய தருகிற பரிசுகள், அன்பளிப்புகளை அவன் ஏற்றுக்கொள்வதை கமிட்டியார் மறுக்கவில்லை. அன்று மாலை ஆஸ்பத்திரிக்கு வந்த கேஸ் ஒன்று அவனது கவனத்தையும் கருத்தையும் கவருவதாக இருந்தது. பவளமேட்டுக்கு பக்கமாக சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்துதான் அந்த சிறுவன் வந்திருந்தான். மகனை தோளில் தூக்கியபடி தகப்பனும் பின்னால் விசித்து அழுது கொண்டே தாயும் மற்ற உறவினர்களும் ஊர்வலமாக அவ்வளவு தூரம் கால் கடக்க நடந்து வந்திருந்தனர். அவர்களை கண்டதும் கூடியிருந்தவர்களிடம் ஒரே பரபரப்பு. அவரவருக்கு ஏற்பட்டிருந்த உபாதைகள் போதாது என்று மற்றவர்களுக்கு என்ன என்று அறிந்து கொள்வதில் சில நோயாளிகளுக்கு ஒரு தனிப்பட்ட ஆர்வம். என்ன அது, காயமா, எங்கே என்று கூட்டத்தில் இருந்த அனுதாப மொழிகளும் சொச்சோ என்ற பரிதாப ஒளியும் எழுந்தன. நோயாளி ஒருவரை பரிசோதித்த பின் தேவையான மருந்து எழுதி அனுப்பிவிட்டு கையை கழுவி சுத்தம் செய்துவிட்டு தடுப்புக்கு வெளியே வந்தான் சண்முகம். வலியினால் துவண்டு போன சிறுவனை தகப்பன் பலகை மீது கிடைத்திருந்தான். ஐயா, பிள்ளையை பாருங்க, வாயில் அடித்து கொண்ட தாயார் பலத்து குரலில் ஓலமிட்டதும் பலகை மீது உட்கார்ந்திருந்த மற்றவர்கள் எழுந்து அந்த சிறுவனை சூழ்ந்து கொண்டனர். நோயாளிகளிடையே வரிசை முறையை ஏற்படுத்தி முதலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஆஸ்பத்திரி ஆட்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். மனத்தினுள் எண்ணியவாறு சண்முகம் கூட்டத்தை விளக்கியபடி வந்தான். எல்லோரையும் அவரவர்கள் இடத்தில் சென்று அமரும்படி கேட்டுக்கொண்டான். பின்னர் காயமடைந்த சிறுவனின் அருகே வந்து கவனித்து பார்த்தான். சுமார் 10 வயது இருக்கும். கல் உடைக்கும் இடத்தில் ஏற்பட்ட விபத்து என்று விளங்கியது. தந்தையுடன் கற்களை நெம்பி கொடுக்க உதவிய போது கை மீது ஒரு கனமான கல் புரண்டு விழுந்து நசுங்கிவிட்டது என்றும் புரிந்தது. வேதனையில் துடித்து போன சிறுவன் மயக்க நிலையில் இருந்தான். கொட்டிய இரத்தத்தின் மீது அழுக்கு துணியால் யாரோ அழுத்தி மூடி கட்டியிருந்தனர். துணி காயத்துடன் ஒட்டி கொண்டு அதிகமாக வெளியேறிய இரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது. காயம் பட்ட கை, வலக்கை. எத்தனை காலம் வாழ வேண்டிய சிறுவன். அவனை முதலில் கவனிப்பது அவசியம். மாற்று இரத்தம் கொடுத்து எழுந்த இரத்தத்தை ஈடு செய்ய வசதிகள் இல்லை. அதனால் வேறு முறையில் அவன் உடலில் தெம்பு வரவழைக்க வேண்டும். வலி தெரியாமல் இருக்க ஊசி மருந்தை ஏற்றி மெல்ல காயத்திலிருந்து அழுக்கு துணியை எடுத்து போட்டுவிட்டு பரிசோதிக்க வேண்டும். பாடுபடும் உழைப்பால் அவனது வருங்காலம் வளர வேண்டும். நொடி பொழுதில் மனத்தில் பல சிந்தனைகள், பொறுப்புகள். ஆஸ்பத்திரி ஆட்களில் இருவரை கொண்டு சிறுவனை உள்ளே தூக்கி வர செய்தான். காயத்தை கவனித்து கழுவி துடைத்து மருந்திட்டு தையல் போட்டு பிற்பாடு சீழ் பிடிக்காதிருக்க ஊசி போன்ற தற்காப்பு மருந்துகளை ஏற்றி நோவு தெரியாமல் இருக்க மாத்திரைகளை கொடுத்து 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. கையை கழுவி கொண்டு இருக்கையில் போய் உட்கார்ந்தான் சண்முகம். மின் விசை கோளாறினால் விசிறி இயங்கவில்லை. கோடை வெப்பத்தின் புழுக்கம், நெற்றியில் ஆறாக வழிந்த வியர்வை கழுத்தில் இறங்கி நெஞ்சையும் நனைத்தது. முகத்தை துடைத்தபடி அடுத்த நோயாளி அழைக்க அழைப்பு மணியை தட்ட போனான். அப்பொழுது கதவை தள்ளி கொண்டு இருட்டின தாரா உள்ளே வந்தாள். வணக்கம் டாக்டர். குரலில் துணித்த அழுத்தம் அவனை நிமிர்ந்து பார்க்க செய்தது. மூக்கும் கன்னங்களும் சிவக்க, கண்களில் கோபம் தெரிக்க அவள் பெருமூச்சு விட்டு கொண்டு எதிரே இருந்த இருக்கையை தானே இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தாள். என் மாமன் பேரனை அனுப்பியிருந்தேன். முதல்ல கவனிச்சு விரைவா
அனுப்பிடுங்கன்னு கைப்பட கடிதாசி கூட கொடுத்திருந்தேன். நான் டவுனுக்கு போகணும். அவங்களையெல்லாம் அப்படியே திரும்ப வழியில் கொண்டு விட்டுட்டு போகணும். அவசரம்னு கடிதாசி கொடுத்து 2 மணி நேரம் ஆக்கிவிட்டது. அவன் திரும்பி வரலை. சரி, நேராகவே பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஆஸ்பத்திரி ஆள் அவனை கடைசி பெஞ்சில் உட்காத்தி வச்சிருக்கான். முன்ன வந்த யாரோ ஒரு பட்டிக்கட்டு பையன் காயத்தை முதல்ல கவனிச்சிங்களாம். இது என்ன நியாயம்? படப்படவென்று அவள் பேசி முடிக்கும் வரை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு இருந்தான் சண்முகம். பிறகு புன்னகைத்தான். நீங்கள் ஆஸ்பத்திரி கமிட்டியில் ஓர் அங்கத்தினர்னு தெரியும். கொடைவள்ளல் சதானந்தம் அவர்கள்தான் அதிகமான நிதி அளித்து உதவி இருக்காருன்னு தெரியும். அதே போல் எனது தொழிலை பற்றியும் எனக்கு தெரியணும் இல்லையா? எது அவசரமான கேஸ், எது பிற்பாடு கவனித்தால் போதும் என்கிற முடிவு செய்ய வேண்டியவன் நான் தானே. எனக்கு அவசரம்னு எழுதியிருந்தும் கூட கவனிக்க முடியவில்லை. உங்களுக்கு அவசரம், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இங்கே நோயாளியின் நிலையே அவசரமாயிட்டுதே. மெல்ல சிரித்தான். தாரா பற்களை கடித்தாள். என்ன ஆணவம் இந்த டாக்டர் பயலுக்கு! தான் படித்தவன் என்ற திமிர். கமிட்டியின் தயவில் வேலை பார்க்கிறோம் என்பதை கூட மறந்து விட்டானே. உள்ளூரை எண்ணி புழுங்கினாள் அவள். இந்த ஆஸ்பத்திரி கட்டடம் இங்கே இருக்கிற பெரிய மனிதர்களின் தாராள நன்கொடையால் தான் உருவானது என்கிறதை நினைவுபடுத்துகிறேன். கட்டடத்திற்கு அதிக தொகை வழங்கிய அளவில் என் மாமன் குடும்பத்தாருக்கும் பங்கு உண்டு. ஆத்திரப்பட்டாள் அவள். மற்றவங்களுக்கு பரிசா கொடுத்த எந்த பொருளும் நமக்கும் சொந்தமில்லைன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏழை எளியவர்களுக்கு உதவணுங்கிற நல்ல நோக்கத்துடனும் பரந்த மனசுடனும் பணம் படைத்தவங்க முன் வந்து உதவி அதனால் கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி இது. பாராட்டுகிறேன். ஆனால் அதை எப்படி நிர்வகிக்க வேணும்னு சொந்தம் கொண்டாட வந்தால் அது தவறுன்னு கண்டிக்கிறேன். சற்று காரமாக சொல்லிவிட்டு எழுந்தான். உங்கள் மாமன் மகனுக்கு 2 நாளா இருமலாம். காய்ச்சல் ஏதும் இல்லை. மேலும் அவரை விட முந்தி வந்தவர்கள் வெகு நேரமாக காத்திருக்கும் போது இவரை முன்னே கவனிப்பது நியாயமா என்றான் தொடர்ந்து. நிதி உதவுவதற்கு இந்த சலுகை கூட கிடையாதா? கோபமாக கேட்டாள் தாரா. பலனை கருதாமல் கொடுப்பதுதான் கொடை. சலுகை எதிர்பார்த்தால் சுயநலமாகும். அவனை கவனிக்க இன்னும் நேரமாகுமோ? எரிச்சலாக கேட்டாள் தாரா. ஆஸ்பத்திரி நிர்வாக பொறுப்பு என்னுடையது. தயவு செய்து இதில் எவரும் தலையிட்டு குழப்புவதை நான் விரும்பவில்லை. உங்களுக்கு அவசரம் என்றால் நீங்கள் கிளம்பி செல்ல தடையில்லை. ஆனால் முக்கியமான கேஸுகளை கவனித்துவிட்டு தான் அவரது முறை வரும்போது கூப்பிட முடியும். ஏழை பணக்காரர் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நோயின் தரம்தான் எனக்கு முக்கியம். நான் என்ன செய்யணும் என்பதை கால்தேய மருத்துவக் கல்லூரியின் ஆஸ்பத்திரியில் பல ஆண்டுக்கு நடந்து இரவில் கண் விழித்து படித்து தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதையும் நீங்கள் நினைச்சு பார்க்கணும். வேடிக்கையாக சொல்வது போல் கூறிவிட்டு சிரித்தான் சண்முகம். கோபத்தால் முகம் சிவந்த தாராவின் கண்களில் நெருப்பு கனன்றது. வெறும் பட்டம் ஒன்றை தவிர வீடு வாசல் இல்லாத அன்னக்காவடி பேச்சில் மட்டும் எத்தனை பிடிவாதம் இருக்கட்டும். மனதிற்குள் கருவி கொண்டாள். செய்யுங்கோ, நீங்கள் ரொம்ப படித்தவர், உங்களுக்கே நல்லது கெட்டது தெரியுமே, வரேன். வேகமாக கைப்பையை சுழற்றி கொண்டு எழுந்து சென்று விட்டாள். எரிச்சலும் கோபமுமாக சண்முகம் சில வினாடி தன்னை மறந்து உட்கார்ந்திருந்தான். கிராமத்திற்கு பணிபுரியும் ஆசையுடன் அவன் புறப்பட்டு வந்திருந்தான். ஆனால் ஆரம்பத்திலேயே அவனது உற்சாகத்தை குலைக்க இப்படி ஓர் இடைஞ்சலா? சதானந்தன் ஊருக்கு பெரியவராக இருக்கலாம். தாரா அவருடைய அன்பு மனைவியாக இருக்கலாம். அவர் வேண்டுமானால் மனைவிக்கு பயந்து போகலாம். ஆனால் அவன் பணத்திற்கும் பதவிக்கும் பணிய மாட்டான். இவன் மனசாட்சி ஒன்றுக்கு மட்டுமே தலை வணங்குவான். இது உறுதி, தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அது சமயம் கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்த கார்த்திகேயன், வணக்கம் டாக்டர், அம்மாவிற்கு மருந்து வாங்கி போக வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்து நன்றி சொல்ல வந்தேன் என்று புன்முறுவல் செய்தான். புயலுக்கு பின் தென்றல் வீசியது போன்ற உணர்வு. உங்களுக்கும் அவசரமா? வேடிக்கையாக கேட்டபடி எழுந்து வந்தான் சண்முகம். ஆஸ்பத்திரின்னு வந்துட்டு அவசரப்பட்டால் எப்படி? அதுவும் நான் கடைசி வரிசையில் இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சவனிட்டு மற்றவங்களை முந்திக்கிட்டு நான் முதல்ல உங்களிடம் வர முயல மாட்டேன். சிரித்தான் அவன். முயன்றாலும் வெற்றி கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்திலே நான் ரொம்ப கண்டிப்பானவன் தெரியுமே. என் சின்னம்மா கன கோபத்தோடு திரும்பி போகிறதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால்
உங்களுக்கு ஒரு சிறு எச்சரிக்கை. உங்கள் கண்டிப்பினால் ஒரு பெரிய விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் என்ன? கடமை உணர்ச்சியோடு இருப்பதனாலே உங்களைப் போல ஒரு நல்ல நண்பனையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேனே. சரி, உங்கள் முறை வந்ததும் பார்க்கிறேன், இருங்க என்ற சண்முகம் தன் இருக்கையில் அமர்ந்தான். தாராவிற்கு சண்முகம் மீது தாளமாட்டா கோபம் ஏற்பட்டது உண்மை. ஆனால் அது வேறு சில காரணங்களுக்காகவும் தான் என்பதை அவன் பிறகுதான் புரிந்து கொண்டான்.